Hi students, welcome to our academy. இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில ஒரு டாபிக், அந்த டாபிக்கை தெளிவா டீடைல்டான ஒரு வீடியோவை பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுதான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே ஹோலிஸ்டிக்கா ஃபுல்லா இந்த டாபிக்கை கவர் பண்ண ஒரு ஃபீல். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம சிந்து நாகரிகம் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்த பத்தின டீடைலா நான் நோட்ஸை கொடுத்துருவேன். சரிங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து நாகரிகம் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது, 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, 3 ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. நம்ம ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமான டாபிக் கூட சிந்துவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா? இதுல நம்ம ராஜாவை பத்தி படிக்க போறது கிடையாது, மந்திரிகளை பத்தி படிக்க போறது கிடையாது, மக்களுடைய வாழ்வியல், மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு படிக்க போறோம். நான் திரும்பி சொல்லிட்டேன், இந்த ஒரு வீடியோ போதும், எல்லா ஃபேக்சுவல் பாயிண்டையும் நான் கொடுத்துருவேன். நான் சொல்ல நீங்க ஒரு நோட்ஸா எழுதி வச்சுக்கோங்க, போதும். இது ஒரு வீடியோலயே நம்ம எல்லாம் கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸை நீங்க பார்த்துட்டு கடைசி ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். நீங்க கிளாஸ் அதை தெளிவா கவனிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை கமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இமேஜஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிளாஸோடைய ஃபீட்பேக், கிளாஸஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரைட்டா பார்க்கலாமா? ஸ்டார்டிங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ஒரு நாகரிகம். ஃபர்ஸ்ட் நாகரிகம்னா என்ன சார் அப்படின்னா 2 வகையான வார்த்தையை சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிளாஸஸும் எப்படி போகுதுன்னா பைலிங்குலா தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாதிரி இமேஜஸ் நான் இடையில என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது டாபிக் சொல்லிட்டு அது குறித்த இமேஜ் வந்து நான் வீடியோ பிளே ஆகும்போது 2 செகண்ட் 3 செகண்ட் நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். சரிங்களா? வீடியோலே வரும், நீங்க அதை அப்படியே இமேஜ் பார்த்துக்கோங்க. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வந்து பதியும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நாகரிகம், இந்த 2 விஷயம் ஒரு வார்த்தை உண்டு. ஒன்னு நாகரிகம், இன்னொன்னு பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கல்ச்சர், இன்னொன்னு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஃபர்ஸ்ட் நாகரிகம்னா என்ன அப்படின்னா மனிதனுடைய வாழ்வியலை பத்தி பேசக்கூடியது. மனுஷன் எப்படி வாழ்றான், ஓகேங்களா? உள்ளுணர்வு சார்ந்து எப்படி வாழ்றான், வெளியுணர்வு சார்ந்து எப்படி வாழ்றான், ரெண்டையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ மெயினா இது நம்ம பாக்குறது உள்ளுணர்வு சார்ந்து பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? மனுஷன் உள்ள என்ன நினைச்சான், 5000 வருஷம் முன்னாடி உள்ள என்ன நினைச்சாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா மனிதன் வெளிப்படையாக வெளித்தோற்றத்துல என்ன மாதிரி அவன் யோசிச்சான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கம்பல்சரி என்ன செய்வோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை பார்க்கதான் போறோம். நாகரிகத்துல சிந்துவெளி நாகரிகம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா இதோட இன்ட்ரோடக்ஷன் பாக்குறோம். சரிங்களா? அதாவது இந்த நாகரிகத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியாவின் முதல் நாகரிகம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன். ஓகேங்களா? இந்தியாவுடைய முதல் நாகரிகம் அப்படின்ற பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேபி நாகரிகம் இருந்திருக்கும், ஆனா இந்தியாவில் நமக்கு தெரிந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாகரிகம், நம்ம படிச்சக்கூடிய ஒரு நாகரிகம் அதுதான். அப்போ இந்தியாவின் முதல் நாகரிகம் சொல்றோம். அதனாலதான் இது இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு, அதாவது பேக் போன் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேக் போன் சொல்றோம்? எப்படி மனுஷனுக்கு முதுகெலும்பு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய நாகரிகத்துக்கு சிந்துவெளி நாகரிகம் தான் ஒரு பேஸ்மெண்ட், அதாவது ரொம்ப முக்கியமானது இந்த பேக் போன் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்த நாகரிகம். அப்போ யோசிச்சு பாரு, இதோடைய டைம் பீரியட் நான் சொல்றேன். இதோட ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 3000 வருடங்கள்ல இருந்து 1900 வரைக்கும். என்ன சார் வருஷத்தை ரிவர்ஸா எழுதுறீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல BCE, அதாவது பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் BCE அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லைன் சொல்லுவாங்க. அதாவது மொத்தம், அதாவது உலகம் தோன்றிய வருஷத்துல இருந்து இப்ப நம்ம வாழ்ற வருஷத்தை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். இந்த கட்டிங் லைன் தான் என்னது 0, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷம் இதுதான். இப்ப இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். என்னது கிபி. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருஷத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? கிமு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கிபி கிமு கிறிஸ்து சம்பந்தமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இது இனிமேல் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு ஜெனரலான ஒரு குறியீடை வந்து கொடுத்துட்டோம். அதுதான் என்னது காமன் எரா, பிஃபோர் காமன் எரா. ஓகே, இந்த வார்த்தை முக்கியம்பா, ஏன்னா புது புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும். காமன் எரா CE, ஓகே, பொது ஆண்டு. BCE பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ அதான் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி. அப்போ இங்க இருக்கக்கூடிய வருஷம் தான் எப்படிதான் இருக்கும்னா ரிவர்ஸா தான் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் இப்ப சிந்து நாகரிகம் என்ன சொல்றாங்க 3000 வருஷத்துல இருந்து 1900 வரைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்போ கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய எல்லா வருஷமும் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் வரும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அதே இது கிபி, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வருஷங்கள் தான் நார்மலா இருக்கும். இப்போ நம்ம சொல்றோமா
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்ல இப்ப காந்தி பிறந்த வருடம், சரி காந்தியுடைய வருடம் அப்படின்னு கேட்டோம்னா 1869 இருந்து 1948 அப்படின்னு நம்ம சொல்றோமா. அப்போ இந்த கிபி இருக்கக்கூடிய பொது ஆண்டு வருஷம் எல்லாமே நார்மலா இருக்கும். சரிங்களா? அப்போ சிந்து நாகரிகத்துடைய வருஷம் கேட்டாங்கன்னா 3000 இருந்து 1900. இதையும் நம்ம 3ஆ பிரிப்போம். ஓகேடா, பார்க்கலாம். ரைட் ரைட். அடுத்து சரி, அப்போ யோசிச்சு பாரு, இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2024. ஓகேடா, மார்ச் மாசத்துல இருக்கும் 2024. இதுல இருந்து அப்படியே இந்த ஜீரோங்கிற கட்டிங் பாயிண்ட் வந்தா இங்க ஒரு 2000 வருஷம். கரெக்டா? இந்த ஜீரோல இருந்து திருப்பி ரிவர்ஸ் போனா இங்க ஒரு 3000 வருஷம். அப்ப கூட்டி பார்த்தா மொத்தமா கிட்டத்தட்ட 5000 பிளஸ் வருஷம். அதாவது 5000 வருடத்திற்கு முன்னாடி உருவான நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப யோசிச்சு பாரு எவ்வளவு பழமையானது. அப்ப இருந்த வாழ்ந்த மக்களை பத்தி நம்ம படிக்கிறோம். சரி, அப்ப நீ லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிராம நாகரிகமா இருந்திருப்பாங்களா நகர நாகரிகமா இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா யோசிச்சா, சார் 5000 வருஷம் முன்னாடி எப்படி சார் சிட்டியில வளர்ந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சா, அதுதான் இங்க ட்விஸ்ட். எப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய நாகரிகம் என்ன நாகரிகமாமா, நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவங்க சிவிலைசேஷன் இருக்காங்க. அப்போ இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் எ அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சார் நகர நாகரிகம்னா அப்ப பஸ் காரு ஏசி வச்சிருப்பாங்க, அப்படி கிடையாது. அந்த டைம்ல கிராமத்தின் நகரத்தையும் வேறுபடுத்துற அளவுக்கு நகரத்துடைய அடுக்குமாடி குடியிருப்பு, தெருக்களுடைய கட்டமைப்பு, சுகாதார வசதி, ஓகேங்களா, நிர்வாக வசதி எல்லாமே நகரத்தை மாதிரி இருந்தது. அப்ப இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வரிசையா ஒரு ஸ்லைடாவே போட்டு கொண்டு வந்துடுறேன். ரைட், சரி சார். அப்புறம் வேற என்ன சார் இன்ட்ரோடக்ஷன்ல, அதுக்கப்புறம் இப்ப இந்த சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஊருடைய நாகரிகம் தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கே அடித்தளமா இருந்திருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம், சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை சொல்றாங்க. 6th புக்ல இந்த பாயிண்ட் இருக்கும்பா, கண்டிப்பா கேட்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்துடைய ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாகரிகத்தின் முன்னோடி. எந்த ஊரை சொல்றாங்க சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொன்னா மெஹர்கர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி. கேள்வி கேட்பாங்க, தெளிவா எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? மெஹர்கர் இந்த ஒரு ஊரு, இந்த ஊரு தான் நம்ம என்ன சொல்றோம், சிந்துவெளி நாகரிகத்தோடைய முன்னோடி பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த ஊரை நம்ம சொல்லிட்டோம். ரைட் சார், வேற என்ன சார் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம காலங்களை வரிசைப்படுது. சரி, எப்படி சார் இந்த 5000 வருஷம் பழமையான சிட்டியை வந்து தோண்டி பார்த்தாங்க, எங்க இருந்து இது கிடைச்சது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, எப்படி ஏன் தோண்டினாங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல 1850கள்ல இந்தியாவில வந்து ரயில்வே மேம்பாடு, அதாவது ரயில்வே அமைக்கும் பணி வந்து அங்கங்க தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தோண்டும் பொழுது ரயில்வே ட்ராக் போடுவதற்காக ஒரு இடத்துல தோண்டி இருக்காங்க. அப்படி தோண்டும் போதுதான் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே கட்டிடம், அதாவது பூமிக்கு அடியில ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி கூட ஆதாரம் கிடைச்சது. என்னடா இது பூமிக்கு அடியில பில்டிங் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தோண்டி பார்த்தா அங்க ஒரு பெரிய சவறு, பெரிய வீடு இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு தெரிஞ்சது. அப்பதான் யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, அப்போ பூமிக்கு அடியில ஏதோ நகரம் வந்து இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே தளத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது லாகூர்ல இருந்து கராச்சி போகக்கூடிய ரயில்வே ட்ராக் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அது அப்படியே அந்த டைம்ல இந்தியாவில இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய செயல் தான் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மி அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய செயல்கள். அதனால அப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன அமைப்பு அப்படின்னா ASI அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு 1861ஆம் ஆண்டு, ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, 1861ஆம் ஆண்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கிருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்க தான் அப்பவே இருந்து இப்போ வரைக்கும் இந்தியா இருக்கக்கூடிய தொல்லியல் அகழாய்வு இடங்கள் எல்லாத்தையும் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தோண்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அது ஓகே இத்தனை வருஷம் பழமையானது, இது இந்த இடிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லுவாங்க. சரிங்களா? சரி சார், இது யார் சார் உருவாக்குனாங்க அப்படின்னா இதை ஃபவுண்டர், இதோடைய நிறுவனர் மற்றும் இதோடைய முதல் சர்வேயர், இதன் முதல் நில அளவையாளர், 2 பேர் இருக்கு, நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோடைய ஃபவுண்டர் நிறுவனர் மற்றும் இதோடைய முதல் அளவையாளர் அப்படின்னு யாரும் கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் தான் என்ன பண்ணுவாரு, இந்த AS உடைய ஃபவுண்டர் பிளஸ் ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ASI அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க இந்த அமைப்பு தான் வந்து அதுக்கப்புறம் இந்த அமைப்புல வந்து நிறைய நபர்கள் தான் நிறைய தோண்டி பாக்குறாங்க. அது ஒவ்வொரு ஊரையும் யார் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி முன்னோடி பார்த்தா நம்ம இயர் பார்க்கணும். மொத்தம்
மொத்தம் நான் சொல்லக்கூடிய இந்த ஹோல் வருஷத்தை மூன்றாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லி ஹரப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி ஹரப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது தொடக்க கால ஹரப்பா நாகரிகம். அதாவது ஹரப்பா நாகரிகம் தொடங்கியதே இந்த வருடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. 3000 2600 வரைக்கும் இதுதான் ஹரப்பா நாகரிகம் தொடங்கிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஹரப்பா நாகரிகம் முதிர்ந்த காலம், முதிர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது. என்னது முதிர்ச்சி காலம் அப்படின்னா மெச்சூர் ஏஜ். என்னது மெச்சூர் ஏஜ் அப்படின்னா மெச்சூர் பீரியட். அந்த வார்த்தை முக்கியம். மெச்சூர் முதிர்ச்சி காலம் அப்படின்னா அதை விட்டதுல இருந்து 2600 இருந்து 1900 வரைக்கும் இதுதான். இந்த டைம் தான் சிவிலைசேஷன் ஃபுல்லா ஒரு பீக்குக்கு போனது. சரிங்களா? அடுத்து லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா லேட்டர் ஹரப்பா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டர் ஹரப்பா பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிற்கால ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1900 இருந்து 1700 வரைக்கும் பிற்கால ஹரப்பா நாகரிகம். இது எல்லாமே பொது ஆண்டுக்கு முன்பு. இதை எழுதி வச்சுக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். சரிங்களா? அப்ப ஏர்லி ஹரப்பா முதிர்ந்த காலம். அடுத்து பிற்கால ஹரப்பா நாகரிகம் 1900 இருந்து 1700 வரைக்கும் பைலிங்குலாவே எழுதி போட்டு எழுதி வச்சு. ஓகே, மொத்தம் டைம் பீரியடையும் 3 தான் பிரிக்கிறாங்க. இதுல ஏன் சார் எல்லாத்துலயும் இந்த ஹரப்பா மெச்சூர் ஹரப்பன் ஏஜ் லேட்டர் பிற்கால ஹரப்பா நாகரிகம் வார்த்தை ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, அது ஒரு ரீசன் இருக்குது. ஓகேவா? ரைட், அடுத்து பார்க்கலாமா? ரைட், இப்போ இதுதான் வந்து பேசிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன். யாரு என்ன கண்டுபிடிச்சு, என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, இது ஒரு நாகரிகம் எதை பத்தி பேசுறாங்க அப்படி சொல்லிட்டோம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படி இன்ட்ரோடக்ஷன்ல கண்டினியூ பண்ணிக்கணும். அப்ப இந்த நாகரிகம் மொத்தம் எத்தனை நாடுகள்ல பரவி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வரையறேன் பாருங்க. இந்த நாகரிகம் பாத்தீங்கன்னா இப்போ இதுதான். ஓகேவா? இப்போ இந்தியா மேப் வந்து நான் வந்து எனக்கு தோதா எப்படி வருதோ, என் கை எப்படி வருதோ அந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கேன். சரிங்களா? இமேஜின் இதுதான் இந்தியா மேப். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய இந்தியா. இது சைடு வந்து இப்ப பாகிஸ்தான், இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வரைஞ்சு வைக்கிறேன். இப்ப நம்ம ஹெட்டிங் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். எப்பவுமே இன்னொரு விஷயம் மறந்துட்டு, எப்பவுமே ஒரு நாகரிகம் அப்படின்னாலே ஆற்றங்கரை ஓரமாக தான் இருக்கும். ஓகேடா? அதுக்கு அது தவிர்த்து வேற எங்கேயுமே இருக்காது. ஏன்னா ஆற்றங்கரையோட தண்ணி வசதி இருக்கும். அப்போ ஒரு நாகரிகம்னா ஆற்றங்கரையோட இருக்குது. அப்ப அந்த நாகரிகம் வேற எங்க விட இந்த மாதிரி நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னா, சீனா நாகரிகம் இருந்திருக்கு. சீன நாகரிகம் மஞ்சள் நதி பக்கத்துல. எகிப்து நாகரிகம் இருந்திருக்கு. மிகப்பெரிய நாகரிகம், மிக பழமையான நாகரிகம் எகிப்து நாகரிகம். என்னது? நைல் நதி, உலகின் மிக நீளமான நதி சொல்லுவாங்கல்ல, நைல் நதி கரையோரம் இருந்திருக்குது. ஓகே, மெசபட்டோமியா நாகரிகம், அது இன்னும் பழமையானது. ஓகே, இது ஈரான் ஈராக் பகுதியில் அது ஒரு நாகரிகமா இருந்திருக்குது. அப்போ எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நாகரிகம் தான். சரிங்களா? அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இங்க சிந்துவெளி நாகரிகமும் சிந்து நதிக்கரை ஓரம் தான் இருக்குது. எப்படி? சிந்துவெளி நாகரிகமும் எங்க ஓரமா தான் இருக்குது? சிந்து நதிக்கரை ஓரமாக தான் இருந்திருக்குது. அது கன்ஃபார்ம் ஆகும். அப்ப சிந்து நதி எங்க உருவாகுது? இமயமலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள், ஓகே, கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனிக்கட்டிகள் தான் உருகி அப்படியே இங்க ஆரிஜின் ஆகி அப்படியே இந்தியாவில் என்டர் ஆகுது. ஜம்மு காஷ்மீர் பாஞ்சி அப்படியே நம்ம இந்தியாவுடைய இந்தியாவுடைய பஞ்சாப், பாகிஸ்தானே ஒரு பஞ்சாப் இருக்கு, அந்த பகுதியில என்ட்ரி ஆகி அப்படியே நேரா பாகிஸ்தானுடைய மைய பகுதியில ஃப்ளோ ஆகி நம்ம கடைசியா இங்க என்ன கடல் இருக்குது? அரபிக்கடல் இருக்கு. அந்த அரபிக்கடல்ல வந்து கலக்குது. இங்க ஒரு தூரம் பாகிஸ்தான் வரும்பா. ஓகே, அரபிக்கடல்ல வந்து கலக்குது. இது சிந்து நதி. ஒரு நதி, ஒரு ஆறு அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? கிளை நதி, கிளை ஆறுகள் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதுதான் பாருங்க, கிளை நதி, கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கிளை நதிக்கும் சின்ன சின்ன கிளை நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பரப்பளவு, கலரை மாத்தி ஷேட் பண்ற பாருங்க, கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பரப்பளவை கொண்டதுதான் நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம். அதான் சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, இங்க ஆரிஜின் ஆகி ஜம்மு காஷ்மீர் ஃபுல்லா, பஞ்சாப், பாகிஸ்தான் ஃபுல்லா கிளை நதிகள் அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கும். கிளை நதி அப்படி ஓடிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கவர் பண்ணா இவ்வளவு பெரிய பரப்பு. அப்ப கிட்டத்தட்ட நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம் மொத்தம் 3 நாடுகள்ல பரவி உள்ளது. என்ன சார் 3 நாடு? சைனா, இந்தியா, பாகிஸ்தானா? கிடையாது. சைனா சேர்க்கக்கூடாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30% இந்தியாவில், பாகிஸ்தான் ஃபுல்லா சிந்துவெளி நாகரிகம் தான். அடுத்து
ஆப்கானிஸ்தானுடைய தென் பகுதியில கொஞ்சமான பகுதியில சிந்துவெளி நாகரிகம் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ மொத்தம் 3 நாடு, இதெல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 3 நாடுகள்ல பரவி உள்ளது. அப்போ இவ்வளவு பெரிய பரப்பளவு எவ்வளவு சார்? இதோடைய மொத்த பரப்பளவு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகத்துடைய மொத்த பரப்பளவு கேள்வி கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. 16 லட்ச சதுர கிலோமீட்டர். ஓகே, 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ 16 லட்சம் அப்படின்னா இந்தியாவுடைய பரப்பளவே நம்ம எவ்வளவுதான் சொல்றோம்? 32 கிட்ட தான் சொல்றோம், 32 லட்சம் தான் சொல்றோம். ஆனா இங்க சிந்துவெளி நாகரிகத்துடைய பரப்பளவு 16. அப்ப கிட்டத்தட்ட இந்தியாவோட பாதி அளவுக்கு பெரிய பரப்பளவை கொண்டதுதான் சிந்துவெளி நாகரிக பரப்பளவு. மொத்தம் எத்தனை பெரிய நகரங்கள் இருக்குது கேள்வி கேட்பாங்க, புக்கில் இருக்குது. மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருக்குது. சொல்லிட்டோம், ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு நம்ம இது ஒரு நகர நாகரிகம் தான். அப்ப 6 big cities is there. ஓகேங்களா? 6 பெரிய நகரங்கள் உள்ளன. சிறிய நகரம் எத்தனை இருக்கும் அப்படி பார்த்தா 200க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ், கிராமங்கள் அமைந்துள்ளன. ஓகேங்களா? இப்ப நகர நாகரிகம் தான் மேக்சிமம், அதுக்கு கிராமம் இல்லாம இருக்காது. இப்போ கிராமம் இருக்குது. 6 பெரிய நகரமும் 200க்கும் மேற்பட்ட சிறிய, அதாவது கிராமங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சின்ன சின்ன வில்லேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து அதோடைய பரப்பளவு அடிப்படையில இருக்குது. அடுத்து இப்ப நம்ம இந்தியாவுக்கு எல்லைன்னு சொல்லுவோமா? தெற்கு எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, மேற்கு எல்லை அப்படின்னா ஈரான் ஈராக்கு, வடக்கு எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். அதே மாதிரி நம்ம இந்தியா சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வரைஞ்சு போட்டது ரஃப் மேப். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் மேப்பை காமிக்கிறேன். ஒரு 2 seconds வந்து இந்த ஒரிஜினல் மேப்பே வரும், ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேப்பே வரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ மேப் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மேப்ல பாருங்க, இந்தியாவுடைய வரைபடம் மாதிரி இருக்கும். பாகிஸ்தான் ஃபுல்லா அது நிறைய நதி ஓடுற மாதிரியும் அங்கங்க நகரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த படம் தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்துடைய பரப்பளவு. அதுலதான் சொல்லியிருப்பாங்க சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஓகேங்களா? அதுல அந்த நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள்லாம் தமிழ் ஊர் பெயர்கள் மாதிரியே இருக்கும். கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை, தமிழ் நாகரிகத்திற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் கூடிய ஒற்றுமைய கேவிடி, கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, இந்த ஊர் பெயரெல்லாம் எங்க இருந்திருக்குதாமா? அங்க இருந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்க சிந்துவெளி நாகரிகத்துல நம்ம ஊர் பெயர் மாதிரி. ஓகே, அப்போ இதுதான். ஓகே, இப்போ அடுத்த கட்டமா நம்ம எல்லைகள் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப எல்லைகள் நான் எப்படி எழுதுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷனே போட்டுறேன். ஓகேங்களா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் சொல்லுவோமா டைரக்ஷன்ல. அப்ப அதுல ஒவ்வொரு ஊரும் என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப 19 பார்க்கும்போது நான் சொன்னேன் இவ்வளவு ரவுண்ட் போட்டிருக்கேன். அதுல பாருங்க, இங்க மகாராஷ்டிராவில தான் சவுத் பார்டர், தெற்கு எல்லை பரப்பு. உத்தரப்பிரதேசம் மேல ஆப்கானிஸ்தான், இந்த சைடு ஈரான் ஈராக்குடைய, அதாவது பாகிஸ்தானுடைய பார்டர். ஓகே, பாகிஸ்தான் தான். ஓகே, இப்ப இந்த 4 ஊர் அமைந்திருக்கும், அதை எழுதணும். ஓகே, இப்ப சவுத் பார்டர் தெற்கு பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தைமாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு பகுதி என்ன? தைமாபாத். ஓகேவா? தெற்கு பகுதி. ரைட். அடுத்து கிழக்கு பகுதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலம்கிர்பூர். ஓகே, கிழக்கு பகுதி என்ன? ஆலம்கிர்பூர். ஓகேங்களா? கிழக்கு பகுதி ஆலம்கிர்பூர். ஓகேங்களா? இப்ப மேற்கு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்கோ ஜெண்டர். சுட்கோ ஜெண்டர் அப்படி சொல்றாங்க. இது எல்லாமே 11th புக்ல டீடைலா கொடுத்திருப்பாங்க, அதுதான் நம்ம எழுதி போடுறோம். சுட்கோ ஜெண்டர். நார்த் வடக்கு பகுதி ஆப்கானிஸ்தான்ல இருக்கும், ஷார்டுகை அப்படி சொல்லுவாங்க. ஷார்டுகை. ஓகே, இங்கிலீஷ் தமிழ்ல ஷார்டுகை. நான் பைலிங்குலாவே எழுதி போட்டிருக்கேன், தெளிவா நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஷார்டுகை, ஆலம்கிர்பூர், தைமாபாத், ஷார்டுகை, சுட்கோ ஜெண்டர். சரி சார், இது எல்லாமே எங்க சார் இருக்குது? தைமாபாத் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு கூடிய ஒரு மாநில மகாராஷ்டிரா எல்லை. ஆலம்கிர்பூர் எங்க இருக்குது? உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. சரிங்களா? கேட்பாங்க, எதுதான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஷூர்டுகை எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. ஆப்கானிஸ்தான், அங்க எந்த மாநிலம் படிக்க வேணாம், ஆப்கானிஸ்தான் வச்சுக்கோ. சுட்கோ ஜெண்டர் எங்க இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்குது. சரிங்களா? பாகிஸ்தான்ல இருக்குது. ரைட். அதுதான், இதுதான் மொத்தம் சிந்துவெளி நாகரிகத்துடைய எல்லை பரப்பு பார்த்திருக்கோம். சரிங்களா? இது கேள்வி கேட்பாங்க, டீடைலா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்க என்ன மாதிரியான அமைப்பு இருந்தது எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து ஒவ்வொரு ஊர் பெயர்களை பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஊர் பெயரை படிக்கும்போது நான் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நான் என்ன சொல்லணும் அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா? எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊர் பெயர், எந்த ஊரை, அந்த ஊருடைய பெயர்.
அதை யார் கண்டுபிடிச்சாங்க அதுதான் நம்ம ஒரு பெரிய பாக்ஸாவே ஆக்சுவலா போடணும். ஓகே, ஊர் பேரு, அதை அகழ்வாராய்ச்சி செய்தவர், அகழ்வாராய்ச்சி செய்த ஆண்டு. சரிங்களா, பாருங்க, ஊர் பேரு, அகழ்வாராய்ச்சி செய்தவர், அதை எக்ஸ்காவேட்டட் பை, எக்ஸ்காவேட்டட் இயர், அகழ்வாராய்ச்சி செய்த ஆண்டு. 3 முடிஞ்சதா? அதுக்கடுத்து அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் ஏதாவது இதர குறிப்புகள் ஏதாவது இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊருக்கு ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்கும் அப்படின்னா அந்த ஊருக்கு அந்த ஊருடைய பெயருக்கு என்று ஒரு அர்த்தம் கூட இருக்கலாம். சரிங்களா, அப்ப அதோடைய குறிப்பு இது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஊரு எந்த நதிக்கரையில் எந்த மாகாணம் அப்படின்னா எந்த நாட்டுல அமைந்திருக்குது இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, நான் சொல்லிட்டேன் 6 பெரிய நகரம் இருக்குது, அதுதான் பார்க்க போறோம். ஓகே, இப்ப அதுல நான் சொல்றது, நான் இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு இமேஜ் காமிப்பேன். அந்த இமேஜ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஊருடைய பெயர், அப்புறம் அது எந்த யார் கண்டுபிடிச்சாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, அப்புறம் எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படி சொல்லி டீடைலா இருக்கும். ஒரு 6-7 ஊர் பேர் இருக்கும், பாத்துக்கோங்க. ஓகே, ரைட். அப்ப அதுல பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? ஹரப்பா. இப்ப நான் அதுல கண்டுபிடிச்சவருடைய பெயரும் ஆண்டு தான் இருக்கும். நான் கொஞ்சம் டீடைலா சொல்றேன் ஒவ்வொரு ஊர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஊரை படிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஹரப்பா. ஹரப்பா. ஓகேங்களா, ரைட். ஹரப்பா ஊரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். ஓகேங்களா, ஏன் சார் அப்போ இந்த ஹரப்பாங்கிற வார்த்தை நம்ம அங்க கேள்விப்பட்டோமா? ஹரப்பா முதிர்ச்சி காலம், தொடக்க கால ஹரப்பா நாகரிகம். அப்போ இதுதான் சிந்துவெளி நாகரிகத்துல முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இது அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார்? ஓகேங்களா, தயாராம் சஹானி அப்படி சொல்லுவாங்க. சஹானி. ஓகே, தயாராம் சஹானி 1921ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்பதான் அகழ்வாராய்ச்சி தோண்டி பார்க்கும்போது இந்த ஊரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தயாராம் சஹானி. ஓகேங்களா, இவர் தான் வந்து இந்த பகுதியை வந்து அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவர் தயாராம் சஹானி. சரி சார், எங்க சார் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்துல ராவி என்ற நதிக்கரையில், ரவின்னு வாசிக்க கூடாது, ராவி தான் இங்கிலீஷ்ல. சரிங்களா, ராவி என்ற நதிக்கரையில் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல அமைந்திருக்கும். ஓகேங்களா, மான்டெக் மெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம், இது மாவட்டத்தோடைய பெயரே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, மான்டெக் மெரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமைந்ததுதான் இந்த ஹரப்பா நாகரிகம். ஓகே, அப்ப 2 பேரும் சொல்லிட்டுனா எந்த ஆண்டு எங்க கண்டுபிடிச்சாங்க, எந்த நதிக்கரையோரம் எந்த மாகாணத்துல இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்து இதை பற்றிய குறிப்பு அப்படின்னா ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். அது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு சைட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு சைட், முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னா இதுதான், அது ஹரப்பா நகரம் தான். ஓகேடா, அதுக்கப்புறம் வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரம் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி இப்படிதான் ஒரு நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு நகரம் பூமிக்கு அடியில மண்ணுக்கு அடியில இப்படி புதஞ்சிருக்குமா அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல. அதனால இந்த ஊருக்கு அங்க இருக்கக்கூடிய மொழியில, சிந்தி மொழியில என்ன பெயர் வச்சாங்கன்னா ஹரப்பான்னு பெயர் வச்சாங்க. நம்ம வச்ச பேர் தான். ஓகேவா, அங்க சிந்துவெளி மக்கள் இந்த பெயரை வச்சுக்கிறேன். ஓகே, அப்ப இந்த ஹரப்பா அப்படிங்கிற ஒரு பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பாங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? புதையுண்ட நகரம் என்ற அர்த்தம். இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க? பரீடு சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? ஏன்னா பரீட்னா பூமிக்கு அடியில இருந்திருக்கு, அதனால புதையுண்ட நகரம், பரீடு சிட்டி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் சைட் இதுதான் ஹரப்பா. அதனாலதான் சிந்துவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்க? ஹரப்பா நாகரிகம் அப்படி கூட சொல்லுவாங்க. சரிங்களா, புதையுண்ட நகரம். ரைட், இவ்வளவுதான். இதுதான் ஹரப்பா நகரத்தை பற்றிய பாயிண்ட். தயாராம் சஹானி 1921 ராவி நதிக்கரையில் பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. முதலாக கண்டறியப்பட்ட ஒரு நகரம். இதனுடைய இந்த ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம், பூமிக்கு அடியில புதைஞ்சிருந்தது, இது ஒரு புதையுண்ட நகரம் சொல்றாங்க. ரைட், இப்ப இதே மாதிரி அடுத்த ஊர் பேர் பார்க்கணும். ஓகே, அடுத்த ஊர் பேர் என்ன அப்படின்னு எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஊர் பேரை நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? சினிமா படத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மொஹன் ஜன் தாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொஹன் ஜ தா ரோ. ஓகேங்களா, இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம். ஓகே சார், ஒரு 2ஆவதா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம். ஓகேங்களா, மொஹஞ்சதாரோ. அப்ப இது நம்ம இந்த வார்த்தை நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்திரன் படம் பாத்தீங்கன்னா எந்திரன் படத்துல வந்து ஒரு பாடல் ஒண்ணு வரும். என்ன பாடல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிளிமாஞ்சரோ மொஹஞ்சதாரோன்னு ஒரு பாடல் வரும். பார்த்துருப்பீங்க, மலை மேல இருந்து ஆடுவாங்க. அப்போ அந்த கிளிமாஞ்சரோ, அதாவது வைரமுத்து எழுதியிருப்பாரு. எப்படி எழுதியிருப்பாரு? உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான நாகரிகங்களுடைய ஊர் பேரை வச்சு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு.
அப்படி கிளிமாஞ்சாரோ அப்படின்னா எகிப்து நாகரிகத்துடைய ஊர் பெயர். மொகஞ்சதாரோ நம்ம ஊர் நாகரிகத்துடைய ஊர் பெயர் அப்படிதான் எழுதியிருப்பாரு. அப்ப கிளிமாஞ்சாரோ மொகஞ்சதாரோ. அப்ப மொகஞ்சதாரோங்கிறது வந்து அதுவும் பாகிஸ்தான் கூடிய ஊர் தான். இதை யார் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. என்ன யார் கண்டுபிடிச்சா? ஆர்டி பானர்ஜி. எந்த கண்டுபிடிச்சாரு? அடுத்த வருஷம் 1922ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எந்த நதிக்கரையோரம் இருக்கு சார்? இது வந்து இண்டஸ் சிந்து நதிக்கரையோரமே இருக்கு. ஓகேங்களா? இது எந்த நதிக்கரையோரம் இருக்குது? சிந்து நதிக்கரையோரமே இருக்குது. இது எந்த மாகாணத்துல இருக்குது? இதுவும் பாகிஸ்தான்ல தான் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் பாகிஸ்தான்ல தான் இருக்குது. பாகிஸ்தான் கொஞ்சம் இன்டீரியரா இருக்கும், நம்ம பார்டர்ல இருக்காது. பாகிஸ்தான்ல என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான்ல ஒரு விதம் இருக்குது. அடுத்து லார்கானா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்கானா மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் தான் கேட்டிருக்காங்கப்பா. நம்ம அங்க சொன்னோம்ல, அங்க என்ன சொன்னோம்? அதாவது நம்ம ஹரப்பா நாகரிகம் வந்து பாகிஸ்தான் பஞ்சாப்ல மான்டெக்மெரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து சிந்து பகுதியில பாகிஸ்தான்ல சிந்துன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில லார்கானா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமைந்ததுதான் இந்த மொகஞ்சதாரோ. சரிங்களா? அப்புறம் ரெண்டு பார்த்தோம். இது குறித்து வேற என்ன இதர குறிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கணும். வேற என்ன இதர குறிப்புகள் இருக்குது இது குறித்து அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது நம்ம ரெண்டாவது கண்டுபிடிக்கப்பட்டது. அது கேட்க மாட்டாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் தான் கேட்பாங்க. இது குறித்து வேற என்னன்னா, எப்படி நம்ம ஹரப்பாக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? புதையுண் நகரம் சொன்னோமா, அதே மாதிரி மொகஞ்சதாரோவை தோண்டி பார்க்கும்போது நிறைய எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சாங்க. ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் இருந்ததாமா. ஓகே, அப்ப நிறைய எலும்பு கூடுகள் இருந்ததுனால இந்த நகரத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா இடுகாடு மேடு. ஓகே, எப்படி இடுகாட்டின் மேடு அப்படின்னு சொல்றாங்க. இடுகாட்டின் மேடு சொன்னாலும் சரிதான், சுடுகாட்டின் மேடு அப்படின்னு சொன்னாலும் சரிதான். இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெட் எப்படி சொல்றாங்க பாருங்க, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னா டெட் மவுண்ட் எப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதா? ஏன் அப்படின்னா நிறைய புணங்கள் இருக்குல்ல, பிணங்கள் அதிகமா இருந்தது, இங்க நிறைய பேர் புதைச்சிருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புதைந்த, இது ஒரு நிறைய இறப்பு புணங்கள் இருந்ததுனால இது வந்து இடுகாடு மேடு சுடுகாடு மேடு அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன குறிப்பு அப்படின்னா, நான் சொன்னேன் சிந்து விளையாட்டுல 6 பெரிய நகரங்கள் இருக்கு சொன்னா, அந்த 6 பெரிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய 6 பெரிய நகரங்கள்லயே மிகப்பெரிய நகரம் அப்படின்னு கேட்டேன்னா இதுதான். மொத்த சிந்து விளையாட்டுலயுமே லார்ஜஸ்ட் சிட்டி. எப்படி லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னா சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், லார்ஜஸ்ட் வரைக்கும் எவ்வளவு பெரிய பரப்பு சார் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் பரப்பு. ஓகே, எவ்வளவு சொல்றாங்க? 200 ஹெக்டேர் பரப்பளவு தான் இந்த சிந்து மொகஞ்சதாரோ நகரம். ஓகேங்களா? 2 பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்க எழுதி போடுற பாருங்க. அப்ப இந்த மொகஞ்சதாரோ தோண்டி பார்க்கும்போது, எல்லா ஊரையும் தோண்டி பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமான நிறைய பொருட்கள் கிடைச்சது. அதான் சொன்னேன், சிந்து விளையாடுற மக்களுடைய வாழ்க்கையை பத்தி படிக்கிறோம். இப்போ மொகஞ்சதாரோவை தோண்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் கிடைச்சது. ஆஹா, இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. என்ன விஷயம் அப்படின்னா 2 சிலை கிடைச்சது. ஓகே, 2 சிலை. என்ன சிலை? ஒண்ணு என்ன சிலை அப்படின்னா பூசாரி அரசன் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிலையோட இமேஜ் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பூசாரி அரசன் சிலை என்ன சிலை? பிரீஸ்ட் கிங். ஓகே, ஸ்டாச்சு. அடுத்து இன்னொரு சிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடன மங்கையின் சிலை. பூசாரி அரசன் சிலை, இன்னொன்னு நடன மங்கையின் சிலை அப்படின்னு 2 சிலை. ஓகே, பூசாரி அரசன் சிலை வந்து அப்ப அவங்க கிட்ட வந்து நம்பிக்கை, மத நம்பிக்கை இருந்திருக்கு சொல்றது. நடன மங்கையின் சிலை என்னன்னா அங்கேயும் கலாச்சாரம் இருந்திருக்கு. அப்படி இடுப்புல எப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு வலதுக்கு எழுதுக்கு இடுப்புல கையை வச்சுட்டு கையை எப்படி தொங்க போட்டிருக்கும். நடன மங்கை வெண்கலத்தினாலான டான்சிங் கேர்ள். பூசாரி அரசன் பிரைஸ்ட் கிங், நடன மங்கைனா டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு கிடைச்சிருக்கும். அந்த இமேஜை இப்ப பாருங்க. சரிங்களா? ரைட், பார்த்திருப்பீங்க 2 சிலை. ஓகே, அப்ப 2 ஸ்டாச்சு அப்படின்னு நோட்ஸ் எழுதிக்கோங்க. 2 சிலை பேரை எழுதிக்கணும். ஓகே, 2 ஸ்டாச்சு, 2 சிலை. பூசாரி அரசன், நடன மங்கை. உங்க ஸ்கூல் புக்ல இந்த இமேஜ் இருக்கு. இப்போ ஒரு இமேஜை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட், 2 ஸ்டாச்சு பார்த்துமா? எஸ், இதுதான் வந்து மொகஞ்சதாரோவை பொறுத்த குறிப்புகள். ஓகே, ஆர்டி பானர்ஜி 1922 இண்டஸ் பாகிஸ்தான்ல லார்கானா மாவட்டத்துல இடுகாடு மேடு சுடுகாடு மேடுங்கிறது அர்த்தம். சிந்து மொகஞ்சதாரோ என்ற பொருளின் ஒரு வார்த்தையோட அர்த்தம் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், இது இல்லாம வேற என்ன ஊர் தான் சொல்லிட்டு நான் டக்குன்னு ஊர் பேரை மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இவ்வளவு டீடைல் கிடையாது. ஓகேங்களா? 3வது ஊர் பேர், அடுத்து ஒரு ஃபேமஸான ஊர் பேரு சொல்லக்கூடிய அளவுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊர் பேர்னா லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்க சார் இருக்கு லோத்தல் அப்படின்னா இந்தியாவில குஜராத்ல இருக்குது. ஓகே, இந்தியா குஜராத்ல இருக்குது. இது என்ன சார் சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோடைய துறைமுக நகரம். ரொம்ப முக்கியமானதுப்பா. எப்படி பாருங்க,
சிந்துவெளி நாகரிகத்துல என்ன இருக்குது? துறைமுகம் இருந்திருக்குது. போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ துறைமுகம் இருந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? கம்பல்சரி இவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வணிகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு 100% ப்ரூவ் ஆகும். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்ப சிந்துவெளி நாகரிகம் லோத்தர் ஒரு குஜராத்ல இருக்கு, ஒரு துறைமுக நகரம். ஓகேவா? லோத்தர் வந்து பகோவா நதிக்கரையில் இருக்கும். பகோவா நதிக்கரையில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன ஊர் தான் சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா, குஜராத்ல இன்னொரு ஊர் இருக்குது. என்ன ஊர்னா தோலவீரா. தோலவீரா இதுவும் குஜராத் தான். சரிங்களா? தோலவீரா. ஓகே, குஜராத்ல தான் இருக்குது. ரைட். அடுத்து வேற என்ன ஊர் தான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, காலிபங்கன். காலிபங்கன் இது குஜராத் கிடையாது, வேற ஊரு சொல்றேன். காலிபங்கன். ஓகே, எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. காலிபங்கன் ராஜஸ்தான். காலிபங்கன் எங்க இருக்குது? ராஜஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? ரைட், சூப்பர். இப்போ காலிபங்கன் ராஜஸ்தான். வேற என்ன ஊர்கள் தான் அமைந்திருக்குது அப்படி ஒரு முக்கியமான ஊர் ராக்கிஹரி. ராக்கிஹரி. ராக்கிஹரி இது எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கும். ராக்கிஹரி எங்க இருக்குது? ஹரியானா மாநிலத்தில் இருக்கும். நான் கவனிக்க, நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிளேசஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் தான், முக்கியமான நகரங்கள் தான் எழுதி போட்டிருக்கேன். அதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? அது எந்தெந்த மாநிலத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ராக்கிஹரியில முக்கியமான ஒரு எவிடன்ஸ் என்ன கிடைச்சது? காலிபங்கன் சொல்ல மாட்டேன். காலிபங்கன் என்ன கிடைச்சிருக்குன்னா பெருங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க, நான் அப்புறமா என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? பெருங்குளம் அப்படிங்கிற கான்செப்டும் நெருப்பு குண்டமும் கிடைச்சிருக்கும். பெருங்குளமும் கிடைச்சிருக்கும், நெருப்பு குண்டம் அதாவது ஃபயர் ஆல்டர்ஸ். பெருங்குளம் அப்படின்னா கிரேட் பாத். ஓகே, கிரேட் பாத் ரெண்டு கிடைச்சிருக்கும். நான் அப்புறமா என்ன சொல்றேன், அடுத்த டாபிக் அதான் பார்க்க போறோம். அடுத்து ஹரியானால என்ன கிடைச்சிருக்குன்னா மிகப்பெரிய தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கும். ஓகே, யோசிச்சு பாருங்க, கிரேட் கிரானரி. அப்ப அந்த காலத்திலேயே மக்கள் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பஞ்சம் வரும், அந்த பஞ்சத்தை எதிர்கொள்வதற்காக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு தானிய சேமிப்பு கிடங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய, என்னை 3 அடி 3 தடவை எடுத்து வச்சா எவ்வளவு உயரமா இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தானிய சேமிப்பு கிடங்கு எங்க இருந்திருக்காமா? ராக்கிஹரி, ஹரியானா மாநிலத்துக்கு ராக்கிஹரி ஊர்ல கிடைச்சிருக்கு தானிய கிடங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முடிஞ்சதா? இப்ப இதுதான் ஓரளவுக்கு முக்கியம். இது அல்லாம நிறைய ஊர் இருக்குது. சானுதாரு, சூர்கோட்டா, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. நம்ம முக்கியமான ஊர்கள், அதோடைய மாநிலம், அதோடைய பொருள், அதோடைய அதுக்கு குறித்து இதர குறிப்புகள் என்னெல்லாம் பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப 6 ஊர் திருப்பி சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹரப்பா பார்த்தோம், யார் கண்டுபிடிச்சா, அங்க இதோடைய பொருள் என்ன, எப்ப அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தோம். ரெண்டாவது மொஹஞ்சதாரோ, ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி நாகரிகத்தில் லார்கனா மாவட்டம், அதோடைய மீனிங்கே அது ஒரு மிகப்பெரிய நகரம் சொல்லிட்டோம். அடுத்து 2 சிலை கிடைச்சிருக்கும் பார்த்திருக்கோம். அடுத்து லோத்தல் துறைமுக நகரம் குஜராத், தோலவீரா குஜராத், காலிபங்கன் ராஜஸ்தான், நெருப்பு குண்டம் பெருங்குளத்தில் இருக்குது, ராக்கிஹரி ஹரியானா தானிய களஞ்சியம் காணப்படுகிறது. ஓகேங்களா? ரைட்டா, முடிஞ்சதா? இப்ப நகரங்களை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்டர் ஆக போற டாபிக் வந்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இதுதான் நம்ம ஒரிஜினல் டாபிக் உள்ள போக போறோம். ஓகேவா? ரைட், பார்க்கலாமா? இப்ப நான் சொல்ற மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு முன்னாடி தான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், மேப் பார்த்தோம், அப்புறம் வந்து அதோடைய என்ன சொல்றது எல்லை பரப்பு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது பார்த்து முடிச்சோம். இப்போ சைடு ஹெட்டிங் இத டவுன் பிளானிங். டவுன் பிளானிங் என்ன சொல்லுவாங்க? நகர கட்டமைப்பு. கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டவுன் பிளானிங். என்ன சார் நகர கட்டமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பில்டிங்ஸ், சிந்துவெளி நாகரிக காலத்துல எப்படி எல்லாம் கட்டமைப்பு இருந்தது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? டவுன் பிளானிங். ரைட், எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறேன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா எப்படி இருந்திருக்கும்? என்ன சார், நம்ம இப்பவே கிராமத்துக்கு தான் போனீங்கன்னா ஓட்டு வீடு, கூரை வீடு இருந்திருக்குது. அப்ப அங்கேயே என்னமோ ஓட்டு வீடோ, குடிசை வீடோ, கூரை வீடோ ஏதாவது இருந்திருக்கும். அப்படின்னா ஒரு மாதிரி ஏதாவது ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடுகள் தான் தெரிவிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, அதை கேட்கும் போது வியந்து போகிற அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருந்திருக்கு. எப்படி என்ன சார் அப்படின்னா, வீடுகள் எப்படி இருந்திருக்கு பாருங்க. நான் எல்லாத்துக்கும் இமேஜ் காமிக்கிறேன் கடைசியா. ஓகேவா? இது இமேஜ் அடுத்தடுத்து போட்டு விடுறேன். ஓகேங்களா? என்ன சார் வீடுகள் எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுக்குமாடி குடியிருப்புகளா இருந்திருக்குது. எப்படி பாருங்க, வீடுகள் தான் எப்படி இருக்குதாமா? அடுக்குமாடி. நம்ம கிராமத்துல இருக்காது, ஓகேவா? சிட்டியில இருக்கும்ல, அதே மாதிரி வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள், மல்டி ஃப்ளோர்ட் ஹவுசஸ். எப்படி?
மல்டி ஃப்ளோர்ட் ஹவுசஸ். கிராமத்துக்கு உடனே எப்படி இருக்கும்? முந்தி முந்தி போனா ஒரு மாடி வீடு அப்படின்னா கிராமத்துல ஓட்டு வீடு, கூரை வீடு, குடிசை வீடு இப்படிதான் இருக்கும். இப்பதான் ஒரு சில கிராமத்துல வந்து நல்லா பணக்காரங்க வட்டி குட்டி நல்லா சம்பாரிச்சு 2 மாடி 3 மாடி கட்டிடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி போனீங்கன்னா கிராமத்துல இப்படிதான் இருந்தது. ஓட்டு வீடு, கூரை வீடு, ஒரு மாடி வீடு தான் இருக்கும். ஆனா சிட்டியில போய் பாருங்க, இப்ப சென்னை, கோயம்புத்தூர், மும்பை இந்த மாதிரி சிட்டி போனீங்க, நம்ம இப்படி பாக்குற அளவுக்கு, அண்ணாந்து பாக்குற அளவுக்கு அபார்ட்மெண்ட். எங்க போனீங்கனாலும் இப்ப இங்க சிட்டிக்குள்ள எங்க வந்தீங்கனாலும், இப்ப வேலூரோ சென்னை எங்க சிட்டியில போனீங்கன்னா ஒரு 2 மாடி 3 மாடி வீடு இருக்குதா? அப்போ அதே மாதிரி அந்த காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி அடுக்குமாடி குடியிருப்பு தான். எப்படி சார் சிமெண்ட் செங்கல் தான் அப்ப இருந்ததா அப்படின்னா, சிமெண்ட் தான் இப்ப கண்டுபிடிச்சோம். ஓகே, அப்போ அந்த காலத்துல என்ன செய்யிருப்பாங்க? கிராமத்துல பார்த்துப்பேன் பழைய காலத்து வீடு எப்படி கட்டியிருப்பாங்க? சுண்ணாம்பு தான் கட்டியிருப்பாங்களா? அதே மாதிரியே சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பினால கட்டினார்கள். இது ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். ஓகே, பரீடு பிரிக்ஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா ட்ரைடு பிரிக்ஸ் சொல்லுவாங்க. சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்புனால அடுக்குமாடி குடியிருப்பு. சரி சார், வீடுகள் எப்படி இருந்தது அப்படி பாத்தீங்கன்னா வீடியோ சொல்றாங்க. இதெல்லாம் கூட நோட்ஸா எழுதி வச்சிருக்காங்க. எப்படி நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர் எப்படி இருக்குது வீடு சிட்டில இருக்கும்ல. இப்ப நம்ம கிராமத்துல வீடு எடுத்து எப்படி இருக்கும்? வீடு அப்படி முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அங்கங்க பூத்தொட்டி வைக்கலாம், வாசல் கழிச்சு கோடம் போடுறதுக்கு இடம் இருக்கும், குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் முன்னாடி இடம் விட்டு நம்ம காம்பவுண்டை தான் போட்டு வச்சிருப்போம். இதுதான் கிராமத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அதே இது சிட்டிக்கு அப்படின்னு வந்து எப்படி இருக்கும்? டோரை திறந்தா ஸ்ட்ரீட்ஸ் வந்துடும், அதாவது தெருக்கள் வந்துடும். அதே மாதிரி சிந்து விநாயகத்துல கதவுகளை திறந்த உடனே என்ன இருந்துருதாமா? தெருக்கள் வந்துருதாமா. எங்கேயுமே திண்ணைகள் அதெல்லாம் கிடையாது. கிராமத்தை எடுத்து பாரு, கொஞ்சமா அப்படி வராண்டா திண்ணன்னு இருக்கும். எதுக்கு? அப்படி பொழுதாலும் அப்படி சாயறதுக்கு, 4 பேர் வந்தா உட்காந்து பேசுறதுக்கு. ஆனா இந்த சிந்து விநாயகத்துல அப்படி எதுவுமே இல்லை. திண்ணைகள் கிடையாது. முன்னாடி டோரை திறந்தா அப்படியே வந்து ஸ்ட்ரீட்ஸ் தான். அதே மாதிரி ஜன்னல்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓகேங்களா? ஜன்னல்கள், அதாவது காத்து போறதுக்கு எதுக்குமே என்ன கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா விண்டோஸ். there is no windows அப்படி சொல்றாங்க. வேற எப்படி சார் இருந்தது அப்படி பார்த்தா, வீடுகளோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக கழிவறை வசதி இருக்குது. ஓகே, எல்லா வீடுகள்லையும் கழிவறை வசதி கம்பல்சரி இருந்தது. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருந்தது. கிணறு வசதி, வெல் கனெக்ஷன் கம்பல்சரி இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்புறம் பார்க்கும்போது கிணறு இருந்திருக்குது. அவர்களுடைய தேவைக்காக தண்ணீரை எடுப்பதற்காக கிணறு இருந்தது. அதை தாண்டி ஒவ்வொரு வீடு முன்னாடியும் குப்பை தொட்டி, ஒவ்வொரு தெருக்களுடைய ஓரங்களையும் குப்பை தொட்டி. இப்ப பாருங்க, அந்த காலத்துல எப்படிதான் வாழ்ந்திருக்காங்க, சிட்டி கல்ச்சர் தான் வாழ்ந்திருக்காங்க. ஓகே, அதை தாண்டி அடுத்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக இன்னைக்கு நம்ம நினைச்சாலும் கட்ட முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து என்னது? பாதாள சாக்கடை வசதி. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க? டிரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைனேஜ் சிஸ்டம், பாதாள சாக்கடை வசதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி இருக்குது? ஒவ்வொரு வீட்டுக்கு அடியிலையும், சிட்டி தான் போடுவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு அடியிலையும் ஒரு டிரைனேஜ் பைப் கனெக்ட் ஆகி அது நேரா ஒரு இடத்துல, பெரிய இடத்துல தோண்டி வச்சிருக்காங்க. அது நேரா இன்னொரு இடத்துல போய் விழுற மாதிரி ரொம்ப கிளியரா, சேதாரம் எதுவுமே அடையாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும், நான் இமேஜ் காமிக்கிற பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நீ போனா அந்த டிரைனேஜ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பக்கா ஸ்ட்ரக்சர்டா கட்டியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவு அவங்களுடைய பில்டிங் ஆர்கிடெக்சர் ஃபெசிலிட்டி இருந்திருக்குது. ஓகே, அப்ப பாதாள சாக்கடை வசதி இருந்திருக்குது. தெருக்கள், நகர கட்டமைப்பு எல்லாத்தையும் பேசணும். தெருக்களுடைய கட்டமைப்பு எப்படி இருந்தது? கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன பேட்டர்ன்? கிரிட் பேட்டர்ன், அதாவது சட்டக வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டக வடிவத்துல தெருக்கள் இருந்ததாம். எப்படி தெருக்கள்? இப்ப நம்ம கிராமத்துல போனா எப்படி இருக்கும்? அப்படி வளைஞ்சி நெறிஞ்சி தெருக்கள் தான் கோணலும் மாணலுமா. ஒருத்தர் நடுவில் வீடு கட்டியிருப்பான், ஒருத்தர் சந்துக்குள்ள வீடு கட்டியிருப்பான். சந்தா இருக்கும் கிராமத்துல. நீ போனா ஒரு கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்காது. ஆனா இங்கேயும் சரி, நம்ம நகரத்திலேயும் சரி எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இப்படி போனா இதான் ஒரு முதல் தெரு. ஓகே, முதல் தெரு. அப்படி எடுத்து போனா 2வது தெரு. அப்படி எடுத்து போனா 3வது தெரு. இங்க இருந்து கனெக்ட் ஆகி இங்க வந்துடலாம், கனெக்ட் ஆகி இங்க வந்துடலாம். நடுகள்ல வீடுகள் இருக்கும், அங்கங்க எல்லா நெருக்கமா வீடு இருக்கும். இதே மாதிரி சட்டக வடிவத்துல கிரிட் பேட்டர்ன்ல அந்த காலத்திலே சிந்து விநாயகத்துடைய வீடுகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் மொத்தமா. இது அல்லாம டவுன் பிளானிங்ல வேற என்ன சார் இருந்திருக்குன்னா சொன்னோம்ல, கிரேட் பாத் இருந்திருக்கு. கிரேட் பாத் அப்படி என்னது? கிரேட் பாத் அப்படின்னா இது வந்து பெருங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கோவில் பக்கத்துல தெப்ப குளம்னு இருக்கும்ல, அதே மாதிரி இவங்க என்ன ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கன்னா பெருங்குளம்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. பெருசா தோண்டி போட்டிருக்காங்க, செங்கல் வச்சு கெட்டுமான வச்சிருக்காங்க. அதுக்குள்ள தண்ணீர் சேமிப்பதற்காக தெப்பகுளத்துல மாதிரி 4 பக்கமும் இறங்கி வருவதற்காக படிக்கட்டுகள். ஒவ்வொரு பெருங்குளமும் அருகில் உடை மாற்றுவதற்காக ஆண்களுக்கு தனியான அறை, பெண்களுக்கு தனியான அறை.
எந்த அளவுக்கு நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க பாருங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது வியந்து போயிடும். ஓகேங்களா, ரைட். அப்போ இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு. அதே மாதிரி அந்த பெருங்குடத்துல தண்ணீரை ஊத்தி வச்சு தண்ணீர் கசிஞ்சிரும்ல, சுவர் தானே, ஓகே, உறிஞ்சி அப்சர்வ் பண்ணிருக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அந்த சுவர்கள்ல இயற்கை தார், ஓகே, ஒரு இயற்கை தாரை வச்சு சுவர்கள் எல்லாம் பூசிருக்காங்க, தண்ணியை வந்து ரொம்ப உறிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்காங்கிறது. ஓகே, கிரேட் பாத் ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஊர்ல எப்படி சிட்டியில எப்படி இருக்கும், மண்டபம்னு இருக்கும்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூடுவதற்காக. அதே மாதிரி அங்கேயும் ஒரு பெரிய 200-300 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அரங்கம், அதான் அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்றாங்க, கூட்டு அரங்கம் இருந்திருக்குது, தானிய களஞ்சியம் இருந்திருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா கிரேட் நெருப்பு குண்டங்களும் கிடைத்திருக்கு. நெருப்பு குண்டம்னா என்ன, அவர்களுடைய மத நம்பிக்கை. நம்ம வீடுகள்ல என்ன செய்வோம், வீடுகளை கோவில்களை பூஜை செய்வதற்காக செங்கல் அடுக்கி வச்சு அதை வந்து பூஜைகளை செய்வாங்க. அதே மாதிரி நெருப்பு குண்டங்களோட அமைப்பு கிடைச்சிருக்கு. இதுதான் மொத்த டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இவ்வளவு அமைப்பு இருக்கு. இது பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, கொஸ்டின் வந்து இதுல ஃபேக்சுவல் பாயிண்ட கேட்க முடியாது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். சிந்து நாகரிகத்தின் தெருக்கள் சட்டக வடிவில் அமைந்துள்ளன, இந்த கூற்று சரியா தவறா, இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம், சிந்து நாகரிகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் சரி ஒரு சில வீடுகளில் மட்டுமே பாதாள சாக்கடை வசதி இருந்தது அப்படின்னா தவறு, எல்லா வீடுகளிலும் பாதாள சாக்கடை வசதி இருந்தது. ஓகே, டவுன் பிளானிங் முடிச்சதா, அடுத்து டாபிக் போலாமா. அடுத்து சிந்துவெளியின் மக்களுடைய எழுத்து முறை, ஒரு 3 டாபிக். எழுத்து முறை, ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து நாகரிகத்துடைய எழுத்து முறை, ஸ்கிரிப்ட். என்ன சார் எழுத்து முறை எப்படி சார், இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாண்டிய மன்னன் இப்படி வாழ்ந்தான், சேர மன்னன் இப்படி வாழ்ந்தான், சோர மன்னன் சேர மன்னன் இப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எதை வச்சு சொல்றோம், கல்வெட்டு கிடைச்சிருக்கு, செப்பு பட்டயம் கிடைச்சிருக்குது. ஆனா சிந்து நாகரிகத்தை பத்தி சொல்வதற்கு பெரிய அளவு கல்வெட்டு எதுவுமே கிடைக்கல. ஓகே, அப்ப எதுக்கு சார் எழுத்து முறை படிக்கணும்னா, அங்கங்க பாறைகள்ல அப்படி இப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க, அது என்ன எழுத்துன்னு பார்க்கலாம். சரிங்களா, அதுதான் எழுத்து முறை, ஹெட்டிங் போடுங்க, ஸ்கிரிப்ட். சரிங்களா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது என்ன வகையான எழுத்து முறை. இப்ப நம்ம எல்லாம் கல்வெட்டு நீ பார்த்திருப்ப, தஞ்சாவூர் பெரிய கோவில் ஏதாவது பழமையான கோவிலுக்கு போனா கல்வெட்டு இருக்கும். கல்வெட்டு எப்படி எழுதிருப்பாங்க, நமக்கு அது வாசிச்சா புரியாது, ஆனா அது என்ன எழுத்துன்னு ஓரளவுக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி எழுதிருப்பாங்க, ஏதாவது இப்படி எழுதியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, டா தா இந்த மாதிரி ஏதாவது அதை பார்க்கும்போது ஓகே இது இந்த எழுத்து தான் சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். ஆனா சிந்துவெளி மக்கள் இந்த மாதிரி எழுத்து எழுதல, நம்ம எழுதுறதுக்கு பேர் என்னது, எழுத்து. ஓகேவா, ஆனா அவங்க எழுதுறதுக்கு பேர் வந்து எழுத்து கிடையாது. அவங்களோட எழுத்து முறை என்ன எழுத்து முறைனா சித்திர எழுத்து முறை. என்ன எழுத்து முறை, சித்திர எழுத்து முறை. இங்கிலீஷ் என்ன சொல்றாங்க, பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராபிக் பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்திரை எழுத்து முறை. சரி சார், வேற என்ன சார் பாயிண்ட் அப்படின்னா, இப்ப நம்ம நோட்ல எழுதுற எழுத்து எப்படி எழுதுவோம் சார், இதெல்லாம் ஒரு கேள்வியா சார். நம்ம நோட்ல எழுதும் போது இடது பக்கத்துல எழுத ஆரம்பிச்சு வலது பக்கத்துல முடிப்போம். அடுத்து எப்படி எழுதுவீங்க சார், அதுவும் அதே மாதிரி தான் சார், இடது பக்கத்துல எழுத ஆரம்பிச்சு வலது பக்கத்துல முடிப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க அப்படியே உள்டாவா. அவங்க எப்படி எழுதுறாங்க, அவர்கள் வலதிலிருந்து எப்படி வலதிலிருந்து இடதுபுறமாகவும், ஓகே, வலதிலிருந்து இடதுபுறமாகவும், பின்பு இடதிலிருந்து வலதுபுறமாகவும். ஓகேவா, they start from இமேஜ் சைடுல போட்டுக்கோ, இந்த மாதிரி போட்டு இத எழுதக்கூடாது. ஓகேவா, ரைட் டு லெஃப்ட், திருப்பி லெஃப்ட் டு ரைட், திருப்பி ரைட் டு லெஃப்ட், திருப்பி லெஃப்ட் டு ரைட், இந்த மாதிரி ஜிக்ஸாக் வடிவத்துல அவங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா, அப்ப எழுத்து வடிவம் பார்த்துட்டோம், எழுத்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். ஓகேவா, வலதிலிருந்து இடதுபுறமாக. அடுத்த பாயிண்ட், இவங்களுடைய எழுத்து முறையில என்ன விஷயம் சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம எழுத்து எதுவுமே எழுத்து மாதிரி இல்லை, எல்லாமே ஓவிய மாதிரி சித்திர மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, ஆனா இதுவா பார்த்துட்டோம். இது வந்து என்ன எழுத்து முறை சொல்றாங்க அப்படின்னா, சாரி ஆக்சுவலா இந்த எழுத்து முறை முழுவதுமா நமக்கு இன்ன வரைக்கும் புரியல. இப்ப தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டு எடுத்து பார்த்தா நமக்கு புரியாது, ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பார்த்தாங்கன்னா நமக்கு புரியுது. ஓகேங்களா, ஆனா நமக்கு புரியாது. ஆனா இந்த எழுத்துக்கள் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் முழுவதுமாக இன்றளவும் நமக்கு புரியவே இல்லை. ஓகேங்களா, yet to deciphered அப்படி சொல்லுவாங்க, புரிந்து கொள்ள இயலவில்லை. இதுதான் ஸ்கிரிப்ட். ஓகேவா, அடுத்து ரிலிஜியஸ் பிலீஃப் அப்படி சொல்லுவாங்க. ரிலிஜியஸ் பிலீஃப், மத நம்பிக்கை பத்தி பேச போறோம். சரி சார், சிந்துவெளி மக்கள் சாமி தான் கும்பிட்டு இருப்பாங்களா,
கடவுள் நம்பிக்கை தான் இருந்திருக்குமா அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமையா கண்டிப்பா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா இவர்கள் என்ன மதமா இருப்பாங்க சார்? கிறிஸ்டியனா இருப்பாங்களோ, ஹிந்துவா இருப்பாங்களோ, முஸ்லீமா இருப்பாங்களோ, புத்த மதமா இருப்பாங்களோ அப்படின்னா இவர்கள் என்ன மதம் என்று ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கல. பட் நமக்கு என்ன ஆதாரம் கிடைச்சிருக்குன்னா இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குது. ஓகே, they have religious belief. ஓகேங்களா? கடவுள் நம்பிக்கை அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அவங்க கடவுள் நம்பிக்கை இருந்திருக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்? அவர்கள் எல்லாத்தையும் கடவுளா கும்பிட்டுருக்காங்க. கடவுள் நம்பிக்கையில they follows polytheistic அப்படின்னு சொல்லுவாங்க. polytheistic அதாவது பல தெய்வ வழிபாடு. நம்ம பண்றதுதான், வேற எதுவும் கிடையாது. பல தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன சார் பல தெய்வ வழிபாடு? நம்ம என்ன செய்வோம்? கீழே பாம்பு ஓடுனா அதையும் சாமியா கும்பிடுவோம். வானத்துல பறவை ஓடுனா கருடா கருடா பூ போடுன்னு சொல்லிட்டு வானத்துல பறவையை சாமியா கும்பிடுவோம். ஒரு மரம் இருந்ததுன்னா மரத்துல இருந்து பால் வெடிஞ்சதோ அது வேப்ப மரமா இருந்தா அதுக்கு சேலை கட்டி அதையும் சாமியா கும்பிடுவோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம சாமியா கும்பிடுறோமா? விலங்கு, பறவை, ஓகேங்களா, ஆடு, மாடு, மரம் எல்லாத்தையும். இதே மாதிரிதான் சிந்துவெளி மக்களும் எல்லாத்தையும் கடவுளாக வழிபட்டவர்கள். பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள்கள் அப்படின்னா ரெண்டு கடவுளை சொல்றாங்க. ஒண்ணு பசுபதி சிவா அப்படிங்கிற ஒரு கடவுளையும், இன்னொன்று பெண் தெய்வ வழிபாடும் அவங்க கிட்ட இருந்திருக்குது. பசுபதி சிவா கடவுளையும், இன்னொன்னு என்னது பெண் தெய்வ வழிபாடு, மதர் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிலீஃப் ஆஃப் மதர் காடஸ், பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்குது. ஓகே, பசுபதி சிவா பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் கண்டிப்பா என்ன பண்ணிருக்காங்க? வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் கிடைச்சிருக்குது. நான் அதோட இமேஜ் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, ரைட். அந்த இமேஜ் பார்த்திருப்பீங்க. பசுபதி சிவா, அப்புறம் வந்து பெண் தெய்வ வழிபாடு. ஓகே, ரைட். அப்புறம் வேற என்ன கடவுள் நம்பிக்கை இருக்குது? பல தெய்வ வழிபாடு, பசுபதி சிவா. There is no evidence of temples. எங்கேயுமே கோவில் கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருந்தா கோயிலுக்கு போனாதான் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு என்ன சொல்றாங்க. ஆனா இங்க கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனா கோயில் இது. ஆமா, இதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். பில்டிங் தான் அடுக்குமாடி வீடு அப்படி இப்படியே கட்டியிருக்காங்க. ஆனா எங்கேயுமே நமக்கு என்ன ஆதாரம் கிடைக்கல? வீடுகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. சரி, வீடு சொல்ற பாருங்க, கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. There is no evidence of temples. ஓகேங்களா? ரைட். அவ்வளவுதான். மத நம்பிக்கையை பொறுத்தவரை இதுதான். வழிபாடு நிறைய வழிபாடு இருந்ததுக்கு. பெண் தெய்வ வழிபாடு, பசுபதி சிவா வழிபாடு, நோ டெம்பிள்ஸ். ஓகேங்களா? கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனா கோவில்கள் எங்கேயும் கிடைக்கல. அடுத்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். அப்ப மனிதனாக இருந்தா, ஒரு நாகரிகமா இருந்தா கண்டிப்பா அவன் என்ன பண்ணிருக்கணும்? விவசாயம் பண்ணிருக்கணும், வேளாண்மை பண்ணிருக்கணும். அது பண்ணாம இருக்க முடியாது. எப்படி பண்ணா அதுதான் படிக்க போறோம். ஓகேங்களா? அவன் எப்படி பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க, they followed double cropping system அப்படின்னு சொல்றாங்க. they followed என்ன சொல்றாங்க? double cropping system. இவர்கள் என்ன செய்யிருக்காங்க? இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினார்கள். என்ன இரட்டை பயிரிடுதல்? இப்ப நெல்லு, அடுத்த தடவை கோதுமை, இப்ப கோதுமை, அடுத்த தடவை பருத்தி. அந்த மாதிரி வருஷத்துல ரெண்டு பயிர் மாத்தி மாத்தி போடுறாங்க. அதற்கு பெயர் தான் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றுறாங்க. அடுத்து என்ன பாயிண்ட் சார் பார்க்கணும் அப்படின்னா, இவர்களுடைய முதன்மை பயிர் என்ன? இவர்களுடைய முதன்மை பயிர் அப்படின்னா பிரைமரி கிராப். பிரைமரி கிராப் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோதுமை. ஓகே, இவர்களுடைய முதன்மை பயிர் என்னவாமா? கோதுமை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் சார் இவங்க கோதுமை அதிகமா முதன்மை பயிரா சொல்லி? இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு தான் நமக்கு முதன்மை பயிர். கரெக்ட் தானே? நமக்கு நெல்லு தான் முதன்மை பயிர். யாரை பார்த்தா நெல்லு தான் விவசாயம் பண்ணுவோம், தண்ணி இருந்தா. ஆனா நார்த் இந்தியா போனீங்கன்னா பஞ்சாப் இந்த மாகாணங்கள் தான் கோதுமை அதிகமா பண்றாங்க. அதனால அந்த ராஜ்யத்திலேயும் சிந்துவெளி மக்களுடைய முதன்மை பயிர் என்னதுதான்? கோதுமை. சரி சார், இப்ப கோதுமை மட்டும் தான் விளைவிச்சாங்களா? கிடையாது, மீறி எல்லா பயிரையும் விளைவித்தாங்க. இதர பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதர பயிர்கள், அதர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அதர் கிராப்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நெல்லு பயிரிட்டு இருக்காங்க, பேடி. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பருத்தி பயிரிட்டு இருக்காங்க, காட்டன். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து நெல்லு, பருத்தி, அடுத்து திணை வகைகள். ஓகே, எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? அந்த காலத்துல பயிரிட்டு இருக்காங்க. அப்ப சிந்துவெளி மக்கள் பயிரிடப்படாத ஒரு பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு. ஓகேங்களா? சிந்துவெளி மக்கள் என்ன பயிரை பயிரிடலையாமா? கரும்புங்கிற ஒரு பயிரை அவர்கள் பயிரிடவே இல்லை.
சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பயிரிடாத பயிர், மீதி எல்லாத்தையும் அவங்க பயிர்க்காங்க. நெல், பருத்தி, திணை வகைகள், கோதுமை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகி, எல்லாமே திணை வகை எல்லாமே அவங்க பயிரிட்டு இருக்காங்க, பருப்பு வகைகள் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா இதுதான் டபுள் கிராப்பிங் சிஸ்டம் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க, முதன்மை பயிரையும் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அக்ரிகல்ச்சர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகம். எஸ், இப்போ வேளாண்மை மட்டும் அவர்களுடைய தொழில் கிடையாது, ட்ரேடிங்கும் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? வணிகமும் பண்ணிருக்காங்க. என்ன சார் வணிகம் பண்ணிருப்பாங்க அப்படி முந்தி போயிருந்தா அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வேளாண்மை பொருட்களை கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, ஏற்றுமதி பண்ணிருப்பாங்க, இறக்குமதி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலத்து மக்கள் எல்லாரும், சிந்துவெளி மக்கள் எல்லாருமே அணிகலன்கள், நிறைய அணிகலன்களை என்ன பண்ணிருக்காங்க, உடுத்திருக்காங்க. அப்ப அந்த அணிகலன்களையும் அவர்கள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணிருப்பாங்க. இது எப்படி சார் ஆதாரமா சொல்றீங்க அப்படின்னா, அந்த காலத்துல உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வணிகம் செஞ்சிருக்காங்க. ஓகே, எப்படி உள்நாட்டிலையும் வணிகம் செஞ்சிருக்காங்க, வெளிநாட்டிலையும் வணிகம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர்னல் ட்ரேடும் எக்ஸ்டர்னல் ட்ரேடும் நடந்திருக்குது. ஓகேங்களா? உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வணிகம் செஞ்சிருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன சார் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா, துறைமுகம் இருந்திருக்குல்ல, துறைமுகம் ஒண்ணு இருந்தாலே கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம், வணிகம் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். வணிகம் செய்வதற்கு அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள், சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகம் செய்வதற்கு எதை பயன்படுத்திருக்காங்க, சீல்ஸ், முத்திரைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய முத்திரைகள் மெசபட்டோமிய நாகரிகத்துல கிடைச்சிருக்கு. மெசபட்டோமிய நாகரிகத்துடைய முத்திரைகள் நம்ம நாட்டுல கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கிளாரிட்டியா புரிஞ்சுக்கலாம், இந்தியாவிற்கும் மெசபட்டோமியா நாகரிகத்திற்கும் இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலாவும் வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு கிளியர் கட்டா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேங்களா? வணிகம் முடிஞ்சது. அடுத்து இதர குறிப்புகள் அப்படி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதர் ஃபேக்ட்ஸ், அதர் ஃபேக்ட்ஸ், இதர குறிப்புகள். ஓகே, இதர குறிப்புகள் என்ன சார்? இதர குறிப்புகள் மீதி எல்லாம் நம்ம விட்டு போனது எல்லாத்தையும் ஒரே டாபிக்கா லாஸ்டா நம்ம இதர குறிப்புகள் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? என்ன இதர குறிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிகம் செஞ்சாங்க, மண் பானை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த காலத்துல வந்து இவர்கள் வந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, மண் பானைகளை பயன்படுத்தியிருக்காங்க. மண் பானை எப்படி இருந்திருக்குது, கருப்பு சிவப்பு நிறம் வண்ணம் பூசப்பட்ட மண் பானைகள் கிடைத்தது. ஓகே, கருப்பு அதாவது மண் பானைக்குள்ள கருப்பு நிறம் பூசப்பட்டும் மண்பானைக்கு வெளியே நிறைய ஓவியங்களால் தீட்டப்பட்ட பானைகளும் கிடைச்சிருக்குது, ஆதாரமா கிடைச்சிருக்கு. பானையோட ஃபுல் பானை கிடைச்சிருக்கு, ஒரு சில இடத்துல பானை ஓடுகள் மட்டும் கிடைச்சிருக்கும். கருப்பு சிவப்பு நிறம் கலந்த ரெட், பிளாக் அண்ட் ரெட் வேர் பெயிண்டிங்ஸ் பாட்ஸ் வேர் ஃபைண்டட். ஓகே, இதை தாண்டி அடுத்து வேலை பண்ண பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்து சிந்துவெளி மக்கள் எடை அளவீடு வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல தராசு, அந்த காலத்துல தராசு இருக்குமா, அதே மாதிரி தராசு இங்கே இருந்திருக்குது. அதுல பார்க்கும்போது சிந்துவெளி மக்களுடைய மிகச்சிறிய எடை அளவீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா 13.63 கிராம். ஓகே, இது கேள்வி கேட்பாங்க. ஓகே, சிந்துவெளி மக்களுடைய மிகச்சிறிய எடை அளவீடு அப்படின்னா 13. இப்ப நம்ம ஊர்ல மளிகை சாமான் வாங்குறீங்க, மிகச்சிறிய அளவீடு என்ன சொல்லுவோம், 50 கிராம் சொல்லுவோம். ஒரு சில நேரத்துல மட்டும் ஏதாவது ஒரு பொருளுக்கு மட்டும் 25 கிராம். இங்க வந்து மிகச்சிறிய அளவீடாக எதை சொல்றோம், 13.63 கிராம் சொல்றோம். ஓகே, அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் மருத்துவத்திற்காக கட்டில் என்ற வகை மீன்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் மருத்துவத்திற்காக என்ன மீன் பயன்படுத்துறாங்க, கட்டில் வகை மீன்களை பயன்படுத்தியிருக்காங்க சிந்துவெளி மக்கள். ஓகேவா, ரைட். இது அல்லாம சிந்துவெளி நாகரீகம் வேற எங்கெல்லாம் செலுத்தி இருந்தது, வேற எங்கதான் ஆதாரம் கிடைச்சிருந்ததுன்னா நான் சொன்னேன் மெசபட்டோமியா நாகரிகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ரைட், அவ்வளவுதான். இது இல்லாம சிந்துவெளி மக்களுக்கு குதிரை என்கிற ஒரு விலங்கு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, சிந்துவெளி மக்கள் குதிரை விலங்கை அறியவில்லை. ஓகேங்களா, அவங்களுக்கு இரும்புங்கிற உலோகம் தெரியாது. இது ரொம்ப முக்கியமாயிட்டு, குதிரை, இரும்பு, கரும்பு. ஓகேங்களா, நீங்க வேற எதுவும் சொல்லக்கூடாது. குதிரை, இரும்பு, கரும்பு, இந்த எல்லா விஷயங்களும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து கிடைச்சிருக்குது. ஓகேங்க சார், கிடைக்கல, அவங்க பார்த்ததே கிடையாது. ஒண்ணு குதிரை விலங்கு எங்கேயும் கிடைக்கல, ஒட்டகம் கிடைச்சிருக்குதுப்பா. ராஜஸ்தான் மாகாணத்துல பார்த்தோம்னா காளி பங்கன் அந்த பிளேஸ்ல என்ன கிடைச்சிருக்கு, ஒட்டகம் கிடைச்சிருக்கு, ஒட்டகத்தோட எலும்புகள் கிடைச்சிருக்குது. ஓகேதா, வேற எல்லா விலங்குடைய எலும்பு கிடைச்சிருக்கு, ஆனா குதிரை எலும்பு கிடைக்கல. குதிரைங்கிறது அறியப்படவில்லை, இரும்புங்கிற உலோகமும் அவங்க அறியப்படவில்லை. கரும்பு அப்படிங்கிற ஒரு பயிரையும் என்ன பண்ணல, அவங்க வந்து கல்டிவேட், அவங்க விவசாயம், சுகர் கேன் அப்படிங்கிற ஒரு பொருளையும் அவங்க விவசாயம் பண்ணல. சரிங்களா, இந்த மூணு அவங்க அறியப்படாத ஒரு விஷயங்கள். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா எஸ் போதுமானது இவ்வளவுதான். ஓகேங்களா? இது எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி நம்ம ஓவராலா பார்த்துட்டோம். அப்போ இப்பேற்பட்ட 5000 வருஷம் பழமையான சிந்துவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சு போயிருக்கும், ஓகேங்களா, எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்றத லாஸ்டா பார்த்து நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஐவிசி டிக்ளைன் அப்படி சொல்றோம். அதாவது சிந்துவெளி நாகரிகத்துடைய வீழ்ச்சி. அப்ப நீயே சொல்லு, ஒரு நாகரிகம் அப்படி ஒரு ஊரோ எப்படி அழியும்? நம்ம பார்த்திருப்போம் படத்துல அத்திப்பட்டி அப்படின்னு ஊர் வந்திருந்தது. எப்படி அழிஞ்சு போனது? அது அதிகாரிகளுடைய இதனால அழிஞ்சு போனது. ஓகேங்களா? இங்க எப்படி ஒரு நாகரிகம் அழிஞ்சு போகும்? ஏன்னா நாகரிகம் உருவாகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஸ்ட்ராங்கான நாகரிகம். அப்ப அழிகிறது ஒரு செகண்ட்ல அதிகமா அழியாது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு சில 100 வருடங்களாவது ஆயிருக்கும். ஓகே, அப்போ இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. வீழ்ச்சி அடைவதற்கு என்னதான் சொல்றாங்க, அதான் எழுதி போட்டு பாருங்க. ஒண்ணு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, படையெடுப்பு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்வேஷன், அதாவது வெளிநாடுகள்ல இருந்து வேற யாராவது ஒரு நபர்கள் இந்தியாவின் மீது, சிந்து உலகத்தின் மீது படையெடுத்து இந்த மக்களை அடித்து விரட்டி விட்டுட்டு அவர்கள் குடியேறிக்கலாம். இதுதான் அதிகபட்சம் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட். ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து வந்து இங்க என்ன பண்றாங்க, படையெடுத்து என்ன பண்றாங்க, கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் மேபி இருக்கலாம், எல்லாமே தியரி தான். அது இல்லைன்னா காலநிலை மாற்றமாக இருக்கலாம், கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? அந்த கிளைமேட் சேஞ்ச் என்னதான் இருக்கலாம், ஒண்ணு வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், காலநிலை மாற்றமாயி ட்ரட், அதாவது மழையே பெய்யாம ஆற்றங்கரை எல்லாமே வறண்டு போய் விவசாயம் பண்ணாம எல்லா மக்களும் செத்து போயிருக்கலாம். அப்படின்னா ஒரேடியா மழை பெஞ்சி ஃப்ளட், பெரும் வெள்ளம், ஒரேடியா மழை பெஞ்சி எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கொள்ளை நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம ஊருக்கு வந்தது என்னது, கொரோனான்னு ஒரு நோய் வந்ததா, அதே மாதிரி இங்கு மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு பாசிபிலிட்டியா சொல்றாங்க. இப்படிதான் சிந்து விளையாடுக்கும் அழிஞ்சிருக்கலாம். சரி, எப்படி சார் அழிஞ்சிருக்காது அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இப்படிதான் அழிந்திருக்காது. என்னது? ஒண்ணு, நிலநடுக்கம் அழிந்திருக்காது. இன்னொன்னு, காட்டு தீ அழிஞ்சிருக்காது. ஓகேவா? எப்படி சார் கன்ஃபார்ம் சொல்றீங்க, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி சொல்றேன்னா, நிலநடுக்கம் அழிஞ்சிருக்காது. ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் அதே அமைப்போடு இருக்குது. 2 மாடி பில்டிங் அப்படியே இருக்குது, கிராக் விடாம அங்கங்க உடஞ்சுதான் இருக்குது. ஆனா அப்படியே இருக்குது. அப்ப நிலநடுக்கம் வந்துருந்தா அங்க கிராக் விழுந்து இடிந்து விழுந்திருக்கும். பெரிய பெரிய தானிய களஞ்சியெல்லாம் இப்போ இருக்குது. அப்போ நிலநடுக்கம் வந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. காட்டு தீ அழிஞ்சதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்னதான் காடுகள் இருந்தாலும் காட்டு தீ ஏன்னா மரத்தினால் செய்த பொம்மைகள், எடை கற்கள், பஞ்சு கூட கிடைச்சிருக்கு. அதாவது காட்டன், பருத்தி கூட கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிலநடுக்கம் காட்டு தீ மூலமாக அழிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைய வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இதுதான் சொல்றோம். ஓகேங்களா? அப்ப மொத்தம் இந்த சிவிலைசேஷனை நம்ம ஒரே ஒரு வகுப்புல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த வகுப்போடைய ஃபீட்பேக்கை நீங்க பதிவு செய்யுங்க. அதே மாதிரி நான் வகுப்பு முடிச்சிட்டு லாஸ்டா கேள்வியும் கேட்கிறேன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மொத்தத்தையும் ஒரு 4-5 கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகத்துல முதிர்ச்சி காலம் அப்படின்னா எந்த வருடம்? ஓகே, எந்த வருடம் டு எந்த வருடம் முதிர்ச்சி காலம்? ஓகே, ரைட். ரெண்டாவது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெச்சூர் ஏஜ். ரெண்டாவது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்துடைய முன்னோடி அப்படின்னா ப்ரீகர்சர் ஆஃப் ஐவிசி எந்த ஊர்? ரெண்டாவது கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. மூணாவது கொஸ்டின், ஹரப்பா என்பதன் பொருள் என்ன? ஹரப்பா என்பதன் பொருள், மீனிங் ஆஃப் ஹரப்பா சொல்லியிருந்தேன் நடத்தும் போது. நாலாவது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகத்துடைய மொத்தம் பரப்பளவு எவ்வளவு? கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது கொஸ்டின், சிந்துவெளி நாகரிக மக்களுடைய முதன்மை பயிர், பிரைமரி கிராப் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 5 கேள்வி கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸோட வகுப்பு எப்படி இருந்திருக்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.